அம்மாச்சி வீட்ல வச்சு எனக்காக இந்த கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொன்னேன்ல, வா வாபஸ் வாங்குடா ப்ளீஸ்டா. என்னம்மா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? நீ ஏற்கனவே ஒத்துட்டது தானே நான் கேக்குறேன், ப்ளீஸ்மா. அண்ணி, உங்களுக்கா கேஸ் வாபஸ் வாங்குறேன்னு என் பொண்ணு சொன்னது உண்மைதான். ஆனா அதெல்லாம் செல்வி விஷயம் தெரியறதுக்கு முன்னால இப்ப உங்களுக்காக கூட கேஸ் வாபஸ் வாங்க முடியாது. மன்னிச்சிருங்க. மங்களா, நீங்க எங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க. உங்க மேல எங்களுக்கு அவ்வளவு மரியாதையும் பிரியமும் இருக்கு. உங்ககிட்ட இப்படி பேசுறதுக்கு எனக்கு சங்கடமா தான் இருக்கு. ஆனா எங்களுக்கு வேற வழி இல்ல. ரோஹித் வெளில வந்துட்டானா நிச்சயமா கையில நிம்மதியா இருக்க விட மாட்டான். நீ இல்ல மங்களா, கையில அவன் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான். நம்பிக்கை வரமாட்டேங்குது. நீ இப்ப கூட செல்வி மாதிரி ஒருத்திய உள்ள அனுப்பி இவ்வளவு நாச வேலையை பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கேஷவை ரோஹித்தையும் நாங்க எப்படி நீ நம்புறது? சரி, நீ கேஷவையும் ரோஹித்தையும் நம்ப வேண்டாம். என்ன என்ன நம்புறல பாரு, நான் உறுதி கொடுக்கிறேன், ரோஹித் இனிமே இந்த நாட்டிலேயே இருக்க மாட்டான். சரியா? அவனை நான் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறேன். அங்க போய் அவன் படிக்கட்டும், இல்ல எப்படியாவது கெட்டு குட்டி செவரா கூட போட்டோம். அது ஏன் பாடு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இனிமே அவன் கயல் வாழ்க்கைக்குள்ள நுழையவே மாட்டான். கயலுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது, நான் சத்தியமா சொல்றேன். என்ன நம்பு, கேஸ வாபஸ் வாங்க சொல்லி கயல் கிட்ட சொல்லு. என்ன நம்பு, இதை என்னால செய்ய முடியும். அந்த நம்பிக்கையில தான் இந்த வாக்குறுதியை நான் கொடுக்கிறேன். பேசு மங்களா, ஏதாவது சொல்லு. பாரு, கேஷவ் இவ்வளவு தூரம் போனதுக்கு ஒரே காரணம் எங்க புள்ளையை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடணுங்கிறதா. கயல் மட்டும் இந்த கேஸ வாபஸ் வாங்கலனா ரோஹித் வெளியில வர முடியாது. ரோஹித் மட்டும் வெளியில வரலனா கேஷவ் உயிரோடவே இருக்க மாட்டாரு. மங்களா, ப்ளீஸ் மங்களா, அவன் இல்லனா கேஷவ் செத்துடுவாரு. இந்த தடவை எப்படியோ நான் அவரை காப்பாத்திட்டேன். ஆனா இன்னொரு தடவை அவரை என்னால காப்பாத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. ரோஹித் வெளியில வராம கேஷவ கண்டிப்பா என்னால காப்பாத்த முடியாது. அவர் என்ன இருந்தாலும் என் புருஷன் மங்களா. அவர் பண்ண எல்லா தப்பையும் தாண்டி அவர் என் மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்காரு. என்ன நேசிக்கிறவரு. நான் அவரை ரொம்ப விரும்புறேன். I love கேஷவ். நான் அவரை சாக விட மாட்டேன். என்னால அவரை சாக விட முடியாது. கயல், ப்ளீஸ்டா. பாரு, தெரிஞ்சே தப்பு பண்ண என் புள்ளைய நான் கேட்கல. என்ன பண்றதுன்னே தெரியாம தப்பு பண்ண என் புருஷனை நான் கேக்குறேன். என் புருஷனை காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம என் புள்ளைய நான் கேக்குறேன். நான் கேக்குறது ஏன் வாழ்க்கைக்காக. ப்ளீஸ்மா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். உன் கால்ல கூட விடுறேன் கயல். சரி அத்தை, நான் கேஸ வாபஸ் வாங்குறேன். கயல, என்னடி சொல்ற? அம்மா, நீ எதுவும் பேசாத. அத்தை, நான் கேஸ வாபஸ் வாங்குறேன். ஆனா வாபஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நான் கேசப் சாரை பார்க்கணும். எதுக்குடி? சும்மா இருமா, பேசாம என் கூட துணைக்கு மட்டும் வா. வாங்க அத்தை. போலாம், இப்பவே போலாம். வரேன். இவ மனசுல என்ன நினைச்சிருக்கானே தெரியலையே. சரி, நீ வீட்டை பாத்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன்.
கயல். கேஷவோட நிலைமையை பாரு. நான் சொன்னது எதுவுமே பொய் இல்ல, எல்லாமே உண்மைதான். வேணும்னா நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன், நீயே பேசிக்க. வேணாம் அத்தை. கையல், நான் வாழ்றது சாகிறது உன் கையில தான்மா இருக்கு. என் பையனும் நானும் பண்ண தப்புக்கள் எல்லாத்துக்குமே நானே பரிகாரம் பண்ற கையில். நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். நீ எதை எழுதி தர சொன்னாலும் நான் எழுதி தரேன். நான் சாகிறது கூட தயாருமா. ரோஹித் வெள்ள வரட்டும் கையில். ப்ளீஸ் கையில், ஹெல்ப் பண்ணு. தயவு செஞ்சு கேஸ வாபஸ் வாங்கு கையில். கேஷவ், நான் கயல் கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன். கேஸ வாபஸ் வாங்குறதுக்கு அவ சம்மதம் சொல்லிட்டா. தேங்க்ஸ் கையில், ரொம்ப தேங்க்ஸ். ஆனா அதுக்கு முன்னாடி அவ உன்னை பார்க்கணும்னு சொன்னா, அதான் கூட்டிட்டு வந்தேன். பாரு கையில, என் நிலைமைய நல்லா பாரு. ரோஹித்தை காப்பாத்துறதுக்காக நான் விஷம் குடிச்சது, ஆர்த்தி என்ன ஹாஸ்பிட்டல சேர்த்து காப்பாத்துறது, எந்திருக்கிறது கூட தெம்பில்லாம நான் படுத்திருக்கிறது எல்லாமே நிஜம். நான் ஒன்னும் உங்க நிலைமையை சரி பார்க்கறதுக்காக இங்க வரல. ஆர்த்தி அத்தையோட வார்த்தை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களை பார்க்கணும்னு சொன்னதுக்கு காரணமே வேற. என்ன என்ன காரணம் கையில? ரோஹித் மேல இருக்க கேஸ நான் வாபஸ் வாங்கணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது உங்களுக்கு சம்மதமா நான் கேட்டுட்டு போகிறதுக்காக தான் இங்க வந்தேன். என்ன கண்டிஷன்? எதுவா இருந்தாலும் சொல்லு. என் பையன் வெளில வர்றதுக்காக நான் எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். என் சொத்துல பாதி எழுதி வைக்கிறது கூட நான் தயாரா இருக்கேன். சொல்லு கையில, நான் என்ன பண்ணணும்? கீர்த்திக்கும் ரோஹித்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். கீர்த்திக்கும் ரோஹித்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். காதலிக்கிறதா சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறதா ஆசை காட்டி கர்ப்பமாக்கி கேட்க ஆளிலன் கைவிட்டால அந்த கீர்த்திய ரோஹித் கல்யாணம் பண்ணிக்கணும். ரோஹித் கிட்ட ஏமாந்து தனக்காகவும் தான் வயித்துல வளர்ற குழந்தைக்காகவும் உங்ககிட்ட நியாயம் கேட்டாலே, நியாயம் கேட்டாங்கிற ஒரே குத்தத்துக்காக அவளை கொல்லணும்னு அப்பாவும் மகனும் விருப்படி அலைஞ்சிங்களே, அந்த கீர்த்திக்கு தான் பண்ண அநியாயத்தெல்லாம் ஒத்துக்கிட்டு அவளை ரோஹித் கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான் ரோஹித் மேல நான் கொடுத்த கேஸ வாபஸ் வாங்குறதுக்காக நான் போடுற கண்டிஷன். சொத்தே வேணும்னாலும் எழுதி தரேன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம். நான் போட்ட இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறதா மட்டும் எழுதி கொடுத்தா போதும். நீங்க மட்டும் இல்ல, நீங்க 3 பேரும், ரோஹித், நீங்க, ஆர்த்தி அத்தை, 3 பேரும் எனக்கு இதை எழுதி கொடுக்கணும். நீங்க எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்க போற அந்த லெட்டர்ல கீர்த்திக்கு ரோஹித் பண்ண துரோகம், அதுக்காக அவகிட்ட அவன் கேக்குற மன்னிப்பு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் தயாருங்கிற உறுதிமொழி, இது 3 இருக்கணும். அந்த லெட்டர் என் கைக்கு வந்த அடுத்த நிமிஷம் ரோஹித் மேல நான் கொடுத்த கேஸ வாபஸ் வாங்குறேன்னு நான் எழுதி கொடுக்கறேன். இந்த கண்டிஷன் உங்களுக்கு ஓகேனா 3 பேரும் கையெழுத்து போட்ட லெட்டரோட எங்க வீட்டுக்கு வாங்க. வாமா போலாம். கேஷவ், என்ன யோசிக்கிற? ஒத்துக்க கேஷவ். பாரு, இதை விட்டா நமக்கு வேற வழியே இல்ல. பாரு, ரோஹித் வெளியில வர்றதுக்காக அநியாய விலை கொடுக்க கூட நீ தயாரா இருந்த. ஆனா இப்ப கயல் கேக்குறது நியாயமான விலை, அத குடுக்கறதுல உனக்கு என்ன தயக்கம்? ரோஹித் வெளியில வரணுங்கிறதுக்காக நீ என் தாலியை இறக்க தயாரா இருந்த. ஆனா கீர்த்தியோட கழுத்துல தாலி ஏறுங்கிறதுக்கு உறுதி கொடுத்தா போதும், கேஸ வாபஸ் வாங்கிடுறேன்னு கயல் சொல்றா. அதுல என்ன கஷ்டம்? பிளீஸ் கேஷவ், இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதனால யாருக்கும் எந்த இழப்பும் இல்ல, எல்லாருக்கும் நன்மைதான்.
முக்கியமா நீ ஆசைப்பட்ட மாதிரி ரோஹித் வெளியில வந்துருவான். அவன் மேல கையல் கொடுத்திருக்கிற கேஸ் வாபஸ் ஆகுறது மட்டும் இல்ல, இனிமே கீர்த்தியும் அவன் மேல எந்த கேஸும் கொடுக்க மாட்டா. ரோஹித்துக்கு இப்ப வந்திருக்கிற பிரச்சனை, இனிமே வரப்போற பிரச்சனை, இதோட எல்லா பிரச்சனையும் தீந்துரும். ப்ளீஸ், அவனும் நீயும் இனிமே எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக யாரும் எந்த தப்பும் பண்ண தேவையில்லை. ரோஹித்தும் சேஃப் ஆயிடுவான். ப்ளீஸ் கேஷவ், இதுக்கு ஒத்துக்கோ. சரி ஆரத்தி, நான் ஒத்துக்கிறேன். என் புள்ள சேஃபா இருக்கணும், எந்த பிரச்சனை இல்லாம சுதந்திரமா இருக்கணும், அவனோட எதிர்காலம் நல்லபடியா அமையணும். அதுக்கு இதுதான் வழினா நான் ஒத்துக்கிறேன். கீர்த்திய ரோஹித்துக்கு கல்யாணம் பண்ண வைக்க நான் சம்மதிக்கிறேன். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீ ஒண்ணு பண்ணு, இப்பவே நம்ம வக்கீலுக்கு போன் பண்ணி கையில சொன்ன மாதிரி கண்டிஷனோட ஒரு லெட்டரை டிராப் பண்ண சொல்லு. அவரை கூட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போ. ரோஹித் கிட்ட பேசி அவன் கிட்ட கையெழுத்து வாங்கு. எல்லாத்தையும் உடனே முடிச்சு உடனே ரோஹித்தை வெளில கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணு. இப்பவே பண்றேன் கேஷவ், இப்பவே பண்றேன். பார்ட்டி உள்ளதாண்டா இருக்கு. இந்த ரோட்ல ஆள் நடமாட்டம்ல, தூக்கிடலாம். ஃபர்ஸ்ட் கார் எடுத்துட்டு வந்துருவோம், கார்ல தூக்கிட்டு போயிடலாம். பாப்பலாம். ஏய், உள்ள ஆள் இருக்காடா. டேய், என்னடா பண்ணலாம்? ஆள் இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு. வாயா துரை, ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, வழியில் நம்ம நாதனி மகேந்திரனி பார்த்தேன். என்னவா அவனுங்களுக்கு? அலமுவை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க போல் இருக்கு. அவங்க அலமுக்காக நம்ம பார்த்த பசங்களாச்சே. அலமு கல்யாணத்தை பற்றி பேசி பார்ப்போம்னு பேசினேன். 2 பேரில் அலமுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அந்த பையனை பேசி முடிச்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம்னு நினச்சா அலமுக்கு அவங்க 2 பேர் மேலேயும் எந்த அபிப்பிராயம் இல்லாத மாதிரி தெரியுது. ஏன்பா அவனுங்க 2 பேரும் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானுங்களா? கல்யாணத்தை பற்றி எங்ககிட்ட ஏன் பேசுறீங்க, அலமுகிட்ட பேசுங்கன்னு சொல்கிறாங்க. கல்யாண பேச்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி அலமு மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்றாங்கம்மா. கல்யாண பேச்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி அலமு மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்றாங்கம்மா. அவங்க சொல்றத பார்த்தா அலமு மனசுல என்னமோ இருக்கும் போல தெரியுதுமா. அம்மா, உனக்கு ஏதாவது தெரியுமா? ஆமா, அலமு ஏன் திடுதுப்புன்னு சென்னையில இருந்து வேலையை விட்டு வர சொன்ன? அலமு இங்க வந்ததுக்கு அப்புறம் அவளோட சண்டை போட்டியாம? நாங்களாம் உன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த காலத்துல உன் கூடவே இருந்தவா அலமு. நீ அவ கூட சண்டை போட்டு அவ மங்களா வீட்டுல போய் இருக்கிற நிலைமை வந்திருக்குன்னா மகேந்திரனும் நாதனும் சொன்ன மாதிரி அலமு மனசுல என்னமோ இருக்குல்ல, அது உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவளை சென்னையில இருந்து ஊருக்கு வர சொல்லியிருக்க இல்லையா? என்னம்மா ஒண்ணுமே பேசாம இருக்கிற? என்ன விஷயம் சொல்லுமா? அம்மா, இது என் தங்கச்சி வாழ்க்கை, அது இன்னும் செட்டில் ஆகாம இழுத்துக்கிட்டே போகுது என்ற வருத்தத்துல கேட்கிறேன். என்ன பிரச்சனை? அலமு மனசுல அப்படி என்னதான் இருக்கு? உனக்கு தெரிஞ்சதை சொல்லுமா. சொன்ன நீ கோவப்படக்கூடாதுப்பா. ஓ, நான் கோவப்படுற அளவுக்கு நடந்திருக்கா? சரி சொல்லு.
நம்ம அலமு பெங்களூருக்கு படிக்க போயிருந்தால. ஆஸ்பத்திரியில அந்த பூபாலனோட அக்கா அலமுகிட்ட இந்த விஷயத்த சொல்லி திட்டலன்னா எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காதுப்பா. என்னால நம்ப முடியலமா. நம்ம அளவு இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்கான்னு சொன்னா என்னால நம்பவே முடியல. எதையுமே சொல்லாம மறைச்சு வச்சிட்டான்ல. அவ்வளவு நெஞ்சலத்தா அவளுக்கு. டேய் வாங்கடா போலாம். டேய் வாடா. கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றப்பலாம் ஏதோ நம்ம குடும்பத்து மேல உள்ள அக்கறையில தான் அப்படி சொல்றான்னு நான் நினைச்சேன். அப்படி ஒண்ணுமே கிடையாதுன்னு இப்பதானே புரியுது. அவளோட சொந்த சுயநலத்துக்காக தான் அப்படி சொல்லியிருக்கால. ச்சே, அவ மேல உள்ள பிரியமே விட்டு போயிரு போல் இருக்கு. நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மானையின்னு பார்க்காம அந்த நாதனோட வீட்டுக்கு நடையா நடந்தேன். அப்ப அதுக்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? ஸ்ப்ரே கூட இந்தடா. புடிடா. வா வா. முகத்த முடி. பொறுமையா தூக்குடா. வா 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 வா. பாத்து வா. யாருமா அவன்? யார் அந்த பூபாலன்? நான் பார்த்த மாப்பிளைக்கு சமமா அவன்? நண்பனை கொலை பண்ண முயற்சி பண்ணி ஜெயில கிடக்கிற பொறுக்கி போய் அவன். அவனை போய் வர்றாங்களான்னு பாத்துக்காங்கடா. வா வா வா. பொறுமையா வாடா. பாத்து பாத்து. ஏய் வாங்க. போடா உள்ள போடா. உள்ள போடா. உள்ள போ போ. உள்ள போ. வெளியே வரட்டும். என் தங்கச்சி பார்க்காம வந்து நிக்கட்டும். அவன் நான் வெட்டடா இல்லையா பாருமா. ஐயோ துரை, நீ ஆத்திரப்படாதப்பா. நீ இப்படி கோவப்படுவேன் தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம ஆத்திரம் இருந்தேன். வருதுமா. என் தங்கச்சி இப்படி பண்ணிருக்கான்னு நினைக்கும் போது வா வாமா வீட்டை பூட்டிட்டு வா. முதல்ல அலமூட்ட போய் பேசலாம். அவன் வாயால அவன் என்னதான் சொல்றான்னு கேட்டுருவோம். வாமா வாமா. சரி வா வா.